no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் பெருமாள் சாமி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நானே அழைச்சிருந்தேன். ஆமா, கண்டிப்பா. வாங்க சார், நிறைய பேசுவோம். ஏன்னா திமுக மீதான ஆக்ரோஷமான உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கோவப்பட்டீங்க. ஆமா, அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே கோவப்பட்டிருக்கணும், ஆனா தள்ளி கோவப்பட்டீங்க. அதான் நான் கேட்கறேன், நான் கேள்வியா கேட்கறேன். ஜெயிச்சது ஒரு அணியோட, ஜெயிச்சு முடிச்சது 2 அமைச்சர் பதவி, ஒரு ராஜ்யசபா, ஏற்கனவே அங்க ஒரு ராஜ்யசபா, இங்க ஒரு ராஜ்யசபா, இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் போயிட்டீங்க. சட்டுன்னு அணி மாறி ஒரு தேர்தல் கூட்டணிக்கான ஒரு மாண்பியே கெடுத்துட்டீங்க போல தெரியுது. கூட்டணின்னு என்ன சொல்றீங்க? கூட்டணின்னா என்ன? உறவா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். தேர்தல் கூட்டணி நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, தேர்தல் கூட்டணி எதுவரை? தேர்தல் வரை மட்டும்தான். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி நீங்க எலெக்ஷன் சந்திச்சோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நீங்க தேர்தல் முடிஞ்சு விட்டுட்டு போயிட்டீங்க சொன்ன ரைட்டு. தேர்தல் கூட்டணி எங்களை பொறுத்தவரை தேர்தலோடு முடிஞ்சு விட்டது. தேர்தலுக்கு மறுநாள் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ. இந்தியா பிளாக் அப்படித்தான். இந்தியா பிளாக் எங்களை இந்தியா பிளாக் வந்து நீங்க அகில இந்திய அளவில் பேசுறீங்க. நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறது நீங்க இந்தியா பிளாக்ல மட்டும் நீங்க என்ன மரியாதை இருக்கிறீங்க? இல்ல திமுக என்ன மரியாதை கொடுத்தாங்க இந்தியா பிளாக்ல? இந்தியா பிளாக் நீங்க தூக்கி போட்டீங்க சார். திமுகவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கல சார். நாங்களும் மரியாதை திமுக கூட நினைக்கலையா சார்? திமுக தான் எங்களுக்கு மரியாதை ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கல. இன்னைக்கு நேத்து இல்ல, பேசிடுவோம். ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்றேன். பேசிடுவோம், சொல்லுங்க. நீங்க ஒண்ணா பேசிடுவோம். முதல்ல ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து அறிஞர் அண்ணாக்கு நன்றி சொன்ன காலங்கள் உண்டு. மது கொள்கையில வந்து பெரியவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மதுவை திறந்து விட்டது. 1973 தமிழ்நாட்டில் மதுவிலக்கை எடுத்து விட்டது யாரு? அவர் தான். ஆக ஆரம்பத்திலிருந்து காமராஜர் காலத்திலிருந்தே திமுக வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. வழி இல்லாமல் என்ன உறவு இல்ல, இத்தனை காலம் உறவு வச்சீங்க? அதான் சொல்றேன். நான் என்னோட வயது வந்து இன்னைக்கு வந்து 48. இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வரும்போது எங்களுக்கு வேண்டாங்கன்னு ஆணித்தரமான முடிவு எடுத்துட்டு இருக்கோம். தேர்தல் முன்னாடி சொல்லிருக்கலாம். தேர்தல் முன்னாடி நாங்களும் தெளிவா நீங்க ஒரு மாவட்ட தலைவர் தான் சொன்னேன். சொல்லல ஏத்துக்கலையே. ஏத்துக்காம அவங்ககிட்ட அவங்க கொடுத்த 28 வாங்கிட்டீங்க, ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டீங்க. 28லயும் 5 தான் ஜெயிச்சிங்க. ஓகேங்களா? 5 தான் ஜெயிக்குங்கிறது நான் எங்க தலைமைக்கு தெளிவாகவே தெரிவிச்சேன். திரு ராகுல் காந்தி அவர்கள் தூத்துக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது கடிதமே கொடுத்தேன். இந்த கூட்டணி ஜெயிக்காது, 5 சீட் கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு கடிதமே கொடுத்தேன். அந்த தைரியம் எனக்கு இருந்துச்சு, கொடுத்தேன். அப்போ திமுக கூட்டணிக்கு நீங்க வேலை செய்யல? ஆமா, நாங்க வேலை செஞ்சோம். ஆனா வந்து விருப்பமெல்லாம் வேலை செஞ்சோம். இது சொல்றதுக்கு நல்லதா சார்? இது முதல்ல கூட்டணி மேல அமைச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ஏக விருப்பம் பட்டு நாங்க வேலை செய்யல. என்ன சார் உறவு இது? அப்படி ஒரு தேர்தலை எதுக்கு சந்திச்சீங்க? இல்ல, திருமண உறவே பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லாம திரும்ப பண்ற இருக்கு மாதிரி ஒரு திருமண உறவு மாதிரி. திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியது நீங்க தான். ஃபர்ஸ்ட் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியது நாங்க தான். அதாவது கூடவே இருந்து குளிப்பிரிச்சிட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு எங்களுக்கு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? இல்ல சார், திமுக ஆட்சி வேலையை செய்ய, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். வேலை செய்யற மாதிரி நடிச்சிருக்கீங்க. நாங்க வேலை செஞ்சா ஜெயிச்சிருக்கோம் திமுக அப்படின்னு சொல்ல வரீங்க. கூடவே இருந்து குளிப்பறிச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? வெளியில இருந்து குளிப்பறிக்கிறவங்க வேற சார். நீங்க கூடவே இருந்து பறிச்சிருக்கீங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? திமுக வந்து ஆட்சி கட்டில இருந்து அகற்றியது நாங்க தானே, அந்த அளவுக்கு எங்களுக்கு பவர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க தமிழ்நாட்டுல? அது அடுத்து பேசுவோம். அது ஒத்துக்கிறீங்க. உங்க பவரை பத்தி பேசியா? இல்ல, கண்டிப்பா அது வரைக்கும் ஒத்துக்கிறீங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனா திமுக குழி பறிக்கல. நாங்கள் வேலை செய்வதை குறைத்து எங்களுக்கு பிடிக்கல. இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, திமுகவுக்கு நாங்க வந்து எதிராக வேலை செஞ்சோம். திமுக எத்தனை தொகுதியில வந்து காங்கிரஸுக்கு ஆதரவா வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க தொகுதி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியிலே திமுக மாவட்ட செயலாளர் அனிதா லஸ்கன் முழுக்க வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரு. சண்முகநாதனுக்கு, எங்க வேட்பாளர் ஊர்வசி அமர்ராஜுக்கு எந்த வேலையுமே அவர் செய்யலையே. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், திமுக உங்களுக்கு என்ன வேலை செஞ்சதுன்னு நீங்க கேட்கவே முடியாது. ஏன்னா உங்களை தூக்கி சுமந்தது திமுக, தெரியுமா? எல்லாரும் நான் சொல்ல, அந்த ஒட்டுமொத்த திமுக. ஏன் உங்க ஊர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு, அவர் சொன்னாப்புல அது வேற இருக்கா? எத்தனை காலம் அரசியல் தலைவர் அவரு அப்படி இருந்தா அவர் சொன்ன. அப்ப அவர் சொன்ன அப்ப பெருந்தலைவர் அரசியல் தெரியுங்க, கல அரசியல் தெரியும். பெருந்தலைவர் காமராஜ் தான் சொன்னாரு திமுக அதிமுக ஒரே குட்டையில வரணும் மாட்டேன்னு. அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? திமுக தயவுல தான் காங்கிரஸ் இங்க கொஞ்சம் உயிர்ப்போடு இருந்தீங்க. ஆமாவா? உடைக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நாங்க வெளியே வந்தோம். சார், நீங்க உயிர்ப்போடு இருந்ததே அங்கதான். இல்ல, அதை வேண்டாம் நாங்க சார். உங்களுக்கு இத்தனை நாள் உயிர் கொடுத்ததே அவங்கதான். நீங்க போடுற பிரியாணி எங்களுக்கு வேண்டாம், நீங்க போடுற பாயாசம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வெறும் கஞ்சி தீனினாலும் போதும், நிம்மதியா வாழ்ந்துட்டு போறாங்க. சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, இப்ப கடைசியா கூட சொன்னாரு, உண்மையிலேயே திமுக உயிர் கொடுக்காம இருந்தா அது என்னைக்கும் அது மார்ச்சூரியில இருந்த கட்சி. அது 140 வருஷம் கட்சி சார். எங்க கட்சி
மார்ச்சில் எப்படி சார் போகும்? 140 வருஷம் பாரம்பரிய கட்சியை கொண்டு போய் நீங்க வந்து மார்ச்சில் போறீங்களே. இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்லையே யார் காங்கிரஸ். சொன்ன ஒண்ணுமில்ல. நேத்து பாத்தீங்களா அண்ணன் மாணித்தார் ஒரு பதவி பொருளாக எவ்வளவு பேர் வந்தாங்க பாத்தீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்க எங்க இதுக்கு முன்னாடி எங்க போனாங்க இந்த தொண்டர்கள்? திமுக இருந்ததுனால வரல. நேத்துக்கு இன்னைக்கு நீங்க திமுக எல்லாரையும் வரவேற்க சார். நீங்க- இது வந்து அசெம்பிள் பண்ணுது சார், ஏற்கனவே இது ஆர்கனைஸ் பண்ணுது சார். கண்டிப்பா கிடையாது சார். ஆர்கனைஸ் பண்ணவே சார். அறிவிப்பே முந்தானத்தான் சார் வந்திருக்கு. தலைவராக அறிவிப்பே இன்னைக்கு சார் வந்துச்சு. இல்ல, முந்தானத்து இன்னைக்கு வந்துச்சு. ஆட்சியோட இன்னைக்கு ஆட்சி கூட்டணி வேற, புது கூட்டணி வேற. ம். சரி, ஒரு மாசம் காட்டணும்ல, பரவாயில்ல நமக்கு ஒரு அப்படின்னு ஒரு பார்வையை சொல்றாங்க. அப்படி அதுக்காக ஏற்பாடு செஞ்ச கூட்டம் எந்த அது. கூட்டம்? அப்படிலாம் வந்து நீங்க இன்னும் திமுக விஜய்க்கு காட்டுறாங்க, காங்கிரஸ்க்கு இவ்வளவு கூட்டம் இருக்கான்னு இல்ல காட்டுறதுக்காக நீங்க இது இந்த பண்ணுது. திமுக இந்த 200 ரூபா ஊபிக்கள் கூட்டம் மாதிரி வராங்க நினைச்சீங்க போல இருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்க இதுல 200 ரூபா ஊபி கிடையாது. ம். எங்களை 200 ரூபா ஊபிக்கு இல்ல சிஸ்டமே சார், கிடையாது. சார் நீங்க 200 ரூபாய் ஊப்பின்னு சொல்லுங்க, நீங்க திமுகவை கடுமையான வார்த்தைகளை கூட விமர்சனம் பண்ணுங்க. கடுமையான வார்த்தை. ஆனாலும் இத்தனை காலம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இவ்வளவு உயிர்ப்போட இருக்குன்னா உண்மையிலேயே மோடி அமித்ஷா என்ன தெரியுமா சொன்னாங்களா சரி, திமுக? 2014 ஏன் எங்களை கழட்டி விட்டீங்க பிறகு திமுக? எப்ப சார்? கூட்டணி வேண்டாம்னு சொல்லி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2014 14 திமுக வந்து வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், தனிச்சு நிப்போம். 19 இருந்து உங்களுக்கு அதிகப்படியான சீட்டும் கொடுக்கிறது, அதிகப்படியான வெற்றியும் சார், கொடுக்கிறது. நான் கேட்ட கேள்வி இல்ல சார், 2014 சார், எதனால எந்த வந்து ஸ்டேட்ல இருந்து திமுக வேண்டாம் கருணாநிதி தான் சொன்னார். பெருந்தலைவர் சாரி 10 வாங்கினா 10 எம்பியும் கூட்டு கலைஞர் போவாங்க. ஆமாவா? கலைஞர் உங்களை வெற்றி அவர்கள் பெற தான் வச்சு. கலைஞர் அவர்கள் தான் சொன்னார். என்ன சொன்னார்? 2014 தனித்து நான் 19க்கு பிறகு வாங்க, நீங்க 14 எல்லாம் விட்டுருங்க. நான் 19க்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறாங்களோ அதை ஏறக்குறைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் ஒரு வெற்றியை கொடுத்து உங்களை கையோட சட்டமன்றத்துக்கும் உங்களை கையோட நாடாளுமன்றத்துக்கு கூட்டு போன பெருமை திமுகவுக்கு உண்டு சார். நீங்க வந்து உண்மையிலே சொல்ற, நீங்க அரசியல் புரிதலோட பேசிக்கலாம், புரியல நான் காங்கிரஸை பற்றிய புரிதலோடு பேசுறேன். இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 40 தொகுதி ஜெயிக்குன்னா அது ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்று சிறுபான்மையர் மட்டுமில்ல பெரும்பான்மையார் ஓட்ட போட்டது வந்து ராகுல் காந்தி. மோடி வரக்கூடாது என்றால் அதற்கு அடுத்த ஆப்ஷன் யார் இருக்கா? இந்தியால வர வச்சுக்க முடிஞ்சா? யார் இருக்கா? வர வைக்க தமிழ்நாட்டுல வந்துருச்சு 40 தொகுதி. திமுக இருந்ததுனால காங்கிரஸ் அப்படிலாம் கிடையாது. சரி, நான் கேட்க, இப்ப திமுக வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இந்தியாவில எந்த தலைவர் சொன்னாங்க சொல்லுங்க சார், பார்க்கலாம். நீங்க ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் சொன்னாரு. நான் எனக்கு அடுத்த கட்சி தலைவர் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு தேவையில்லைங்கிற நீங்க யாருமே சொல்லிட்டீங்க. சொல்ல மாட்டாங்க. நீங்க வேண்டாங்கிற ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டா. இப்ப நாங்கெல்லாம் ராகுல் காந்தி, இப்ப நாங்க இங்க தலைவர் மாணித்தார் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரே அணி அது ராகுல் காந்தி அணி மட்டும்தான். இன்னைக்கு சொல்ற தமிழ்நாட்டுல ஒரே அணி தான், அது ராகுல் காந்தி அணி தான். இந்த அணி அந்த அணி எல்லாம் கிடையாது. எது ராகுல் காந்தி அணின்னு யார் இப்ப அணி இருக்கிறது? நாங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒரே காங்கிரஸ் அணி ராகுல் காந்தி அணி மட்டும்தான். ஓகே, வேற யாரும் எந்த அணி காங்கிரஸ்ல எப்பவுமே தலைவர்கள் அதிகம் சார், தலைவர் தொண்டர்கள் கம்மி தான். அது நேத்து தான் ஏதோ காட்டிட்டு திடீர்னு பார்த்தா எல்லாரையும் கீழே உட்கார வச்சிட்டாரு மாணிக்கம் தாக்கூர். பார்த்தேன் நானு. அதையும் எதுக்கு குறைச்சாரு சொல்லட்டுமா? மேலே எல்லாரும் ஒன்னா இருக்கா, கோஷ்டியா இருக்க கூடாது அப்படின்னு. மேலே ஏறினா எனக்கு இடம் கொடுக்கல, உனக்கு இடம் கொடுக்கல, பிரச்சனை கூடாதுன்னு சொல்லி எல்லாம் நான் சொல்ல. மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது சொல்றாரு, என்னென்ன 150 தலைவர்கள் மேல இருப்பாங்க, கீழே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேன்னாரு. உங்க காங்கிரஸ் உடைய நிலையை உங்களுடைய மூத்த தலைவர் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் நிலை கிடையாது, அதுதான் மாற்றம் சார். நிலைங்கிறது வேற, மாற்றம் இல்ல. இப்படிதான் காங்கிரஸ் நான் பாத்துருக்கேன்னு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு. நான் மாற்றம், அது மாற்றம் வேற, நிலை வேற. சரி, நீங்க இப்போ நீங்க வந்து இப்போ நீங்களே உங்க வாயால சொல்றீங்க திமுக கூலி பறிச்சோம், திமுக ஆட்சி வரடாம பண்ணது காங்கிரஸ் தான். அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கு. காங்கிரஸ் இல்லாத ஊர்ல கிடையாது சார். நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க கூட வாங்க, 234 தொகுதியிலும் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன திமுக எத்தனை % ஓட்டு இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சாலிடா 30% ஓட்டு வச்சிருக்காங்க, 25% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. இப்போ எந்த கூட்டணியுமே இல்லாம சார், எந்த கூட்டணி இல்லாம 20 ல இருந்து 25%. நான் சொல்ற கூட்டணி இல்லாம 14% மாதிரி கிடையாது. யாருக்கு சார்? திமுக. திமுக 14%. 14 இருந்து 14. உங்களுக்கு எவ்வளவு சார்? வாங்க சார். எங்களுக்கு 8 ல இருந்து 10 இருக்கு சார். யார்? காங்கிரஸ். காங்கிரஸ். ஓ, திமுகவுக்கு 14%, காங்கிரஸ்க்கு 8%. 8 to 10 கண்டிப்பா இருக்கும் சார். காங்கிரஸ்க்கு எங்க சார் 8 ல இருந்து 10? காங்கிரஸ் போன தேர்தல் தேடி தேடி எங்கயாவது நிறுத்தணும் சார். எவ்வளவு? ஏதோ கன்னியாகுமரி பக்கம் 2-3 ஜெயிப்பீங்க. போன தேர்தல் எவ்வளவு வந்துச்சு? போன தேர்தல் எவ்வளவு வந்துச்சு சார்? உங்களுக்கு பிரிக்க முடியாது சார். உங்களுக்கு பிரிச்சா ரொம்ப லீஸ்டா போவீங்க. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்களா? கூடா நட்பு கேடாய் முடிந்த காலங்கள் முடிந்து விட்டது. கூடா நட்பு கேடாய் முடிந்தது. அதுதான் எங்க காங்கிரஸ் அழிவுக்கு காரணம். கூடா நட்பு திமுக இருந்தனால 2G ஊழல்னாலதான் நாங்க இந்த அளவுக்கு சீரழிஞ்சது. எதுக்கு கூடயே போனீங்க? எதுக்கு எதுக்கு பயணம் பண்ணீங்க? 2G ஊழல்னாலதான் நாங்க சீரழிஞ்சு போனது சார். உங்களுக்கு முரண் இருக்கு, 2000 இருங்க சார். 26 தேர்தலுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்துச்சு. ஆமா, அப்பவே வெளியேறி இருக்கலாம்ல. ஆமா, உண்மையிலேயே உங்களை எல்லாம் தூக்கி சுமந்ததுனால தான் தோத்துட்டாங்க அப்படின்னு நிறைய விமர்சன பார்வையாளர்கள் சொல்றாங்க. யாரு? காங்கிரஸ் தூக்கி சுமந்தது. ஆமா, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை தூக்கி சுமந்தாம திமுக இந்த அளவுக்கு தோத்து போச்சு. திமுக நீங்க போன ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சி கொடுத்ததுன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிறீங்க அப்படிதானே? இல்ல, அது மக்கள் ரிசல்ட் கொடுத்துட்டாங்கல்ல சார். ஏன் கொடுத்தாங்க? அதான் சரியான ஆட்சி பண்ணலன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் திமுக நீங்களும் தான் சார் அது காரணம். என்னைக்காவது கேள்வி கேட்டீங்களா? கூட்டணியின் பங்கு கிடையாது சார். திமுக ஆட்சியில் தப்பு நடந்திருக்குன்னா நான் பெருமாள் சாமி கேக்குறேன். தூத்துக்குடியில இந்த பிரச்சனை நடந்திருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இந்த தப்பு பண்ணாங்கன்னு என்னைக்காவது பேசிருக்கீங்க? நான் பேசியிருக்கேன். போராட்டம் நடத்திருக்கேன். பெருந்தலைவர் காமராஜர் பத்தி அசிங்கமா பேசினதுக்கு
முக்தாரை கண்டிச்சும் சரி, திருச்சி சிவாங்க கண்டிச்சு பேசும்போது தூத்துக்குடியில வந்து சாலை விளக்குகள் சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி விளாத்திகள் இன்ஸ்டியூட்ல நான் போய் பேசியிருக்கேன். ஸ்டாலின் ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு மறைந்த ஈவி.கே. இளங்கோவன் பேசினாரு. நீங்க குரல் கொடுத்தீங்களா? என்னங்க யார சொல்றீங்க? நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அதுக்கு ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம். நாங்களாம் ஒத்துக்கவே மாட்டோம். அதை சார் நான் கேக்குறது உங்க காமராஜர் அரங்கத்துல வச்சு சொன்னார் சார். இங்க நான் பார்த்தேன் அந்த ப்ரோக்ராமுக்கு நானும் போயிருந்தேன். அப்படி சொன்னார்ல, நீங்க ஒரு போராட்டம் நடத்தினீங்க. யாரை கேட்டு நீங்க வந்து ஸ்டாலினை போய் காமராஜரோட ஒப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினீங்களா? நீங்க சொல்றேன், உங்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவனை எதிர்த்து அரசியல் பண்ணும் உங்க மாவட்டத்துல, அதுக்காக நீங்க பண்ணிருப்பீங்க. நான் இப்பயும் சொல்றேன், காமராஜரை வந்து பிறந்தநாள் திமுக காரங்க கொண்டாடுறதுக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் தான் சொல்றேன். காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சின்னு சொன்னார் சார். நானே சொல்றேன், காமராஜர் சிலை பக்கம் வர்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் திமுக காரர்கள், சிலை பக்கத்துல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத சார். உங்களுக்கு ஒரு சில அதிகார பசி, அதிகாரத்தை அனுபவிக்கும் போது கூட இருந்தீங்க, ருசி கண்டுட்டீங்க. திடீர்னு அங்க ஒண்ணும் கிடைக்கல, அவங்க தோத்துட்டாங்கன்னு அடுத்த ஒரு அதிகாரம் கிடைக்கிற இடத்துக்கு அங்க போயிட்டீங்க. என்ன அதிகாரம் வரைக்கும் நாங்க ருசி கண்டுட்டோம்? அவங்கள்ட்ட சொல்லுங்க. சீட்டு ஜெயிச்சதே பெரிய விஷயம் இல்ல. எம்எல்ஏவா? ஆமா ஆமா சரி. இல்லன்னா எம்எல்ஏ நம்ம எங்க தனியாவா போக முடியும்? காங்கிரஸ் உள்ள அப்படிலாம் தனியா நின்னா நம்ம ஜெயிச்சு உள்ள போயிடுவோம். அப்படிலாம் கிடையாது சார். நீங்க நான் வந்து 2011 எம்எல்ஏக்கு நின்னேன். 2011 எம்எல்ஏக்கும் போது 2010 நான் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களிடம், எங்கள் தலைவர் ராகுல் காந்தியிடம் நான் நேரடியாக சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, திமுகவோட கூட்டணி வைத்தால் நம் கட்சி தேய்ந்து விடும், சுத்தமாக இருக்காங்கன்னு சொன்னேன். அது மாதிரி 2011 அங்கே நேரு பவனில் மீட்டிங் நடக்கும்போது 63 சீட் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொன்னேன், 50 சீட்டு வாங்கினாலும் சரி 5 சீட் கூட நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி 2011 ரிசல்ட் அது மாதிரி தான் வந்துச்சு. நான் ஆரம்பத்திலிருந்து அவர் தலைவரிடம் குரல் கொடுத்து, எனக்கு தெரிஞ்சா ஒரு 15-16 வருஷமா திமுக கூட்டணியை பிடிக்காம தான் நடுவில் பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்தது. இந்த கூடா நட்பு, குதிரை கடிவாளம், கீழே விழுந்தது, மேலே இருந்தது, எப்பயுமே உங்களுக்கு பிடிக்கல திமுக. தொண்டர்களுக்கு பிடிக்கல. சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு எப்பவுமே பிடிக்கல. உங்க கருத்தை உங்க தலைமை ஏற்கல பாருங்க. 2011 ராகுல் காந்தி உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு உங்க ஊருக்கே வந்தார். ஆமா, அவ்வளவு மதிக்கக்கூடியவர் தான் பெருமாள் சாமி. ஆனா உங்க பேச்சு எடுபடல, உங்க யார் பேச்சுமே எடுபடல காங்கிரஸ்ல. அப்போ இங்க டெல்லி கேட்கவே இல்லை, டெல்லி திமுகவோட போகணும்ட்டாங்க எல்லா முறையும். கரெக்டா? டெல்லி திமுகவோட போகணும்னு சொன்னது வந்து உண்மையை சொல்ல போனா, அவ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு ஒரு சில தேவைகள் இருந்தனால போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அப்போ அதான் உண்மை. ஆனால் இப்பொழுது இன்றைக்கு தேய்ந்து இந்த நிலைமைக்கு வந்து விட்டோம் என்ற காரணம் திமுக தான் என்று உணர்ந்து கொண்டு இனிமேல் வருவதை பார்த்துக் கொள்வோம். உங்க தேய்மானத்துக்கு திமுக எப்படி காரணம்? எங்க தேய்மானத்துக்கு திமுக எப்படி காரணம் இல்லைங்கிறீங்க? என்ன காரணம் சார்? உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தவங்க சார் திமுக. ஆக்சிஜன் கொடுக்கல, கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தாங்க. கார்பன் டை ஆக்சைடு கொடுத்தாங்க. எதுக்கு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுக்கு ஓட்டிட்டு இருந்தீங்க? எதுக்கு அறிவாலயத்துக்கு போனீங்க? யார் அறிவாலயத்துக்கு போனா? நீங்க தான் சார் அடிக்கடி அறிவாலயம். நான் இது வரைக்கும் அறிவாலயம் போனது இல்லை. என்னைய பத்தி சொன்னா நான் இது வரைக்கும் அறிவாலயம் சார். நீங்க உங்க நான் கட்சியினுடைய ரெப்ரசன்ட்டா தான் உங்க காங்கிரஸ் சார். தவறுகளின் மொத்த உருவம் திமுக இல்ல, காங்கிரஸ். நீங்க கூட இருந்தீங்க, நீங்க அனுபவிச்சீங்க, நீங்களே மைனஸ் ஆனீங்க, வெளியே போயிட்டீங்க. அனுபவிச்சேன் என்ன வச்சு? நாங்களே 7 மத்திய அமைச்சர் வாங்கணும். ஊழல் 2Gல எம்பி எம்எல்ஏக்கள் திமுக கொடுத்தது சார். 2Gல நாங்கள ஊழல் பண்ணோம் சார். எம்பி எம்எல்ஏக்கள் திமுக கொடுத்தது. மன்மோகன் சிங் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு டிஆர் பாலுக்கு மட்டும் மந்திரி கேட்டாங்கன்னு நாங்களா சொன்னோம்? நானா சொன்னேன்? மன்மோகன் சிங் கையெடுத்து கும்பிட்டாரு. யாருக்குனாலும் கேளுங்க. என்ன இன்னைக்கு அரசியல் நாகரிகம் தெரியாமல், அரசியலே என்னென்று தெரியாமல் திமுக இன்றைக்கு பிணத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு முதலமைச்சரை பத்தி நாதாரின்னு பேசுறாரு ஒருத்தர், முன்னாள் மத்திய அமைச்சர், தொலைத்தொடர்புல மத்திய அமைச்சர். அதெல்லாம் பேச மாட்டீங்க நீங்க திமுக இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறீங்க. எதனால சார்? முட்டு எல்லாம் கொடுக்கல சார். ஒரு வாதம் எடுத்து வச்சா தமிழ்நாட்டுல திமுகவா காங்கிரஸா, பிஜேபியா அதிமுகவான்னு பார்த்தா அதுல அதிமுக திமுக தான் நிக்கணும். அடுத்துதான் நீங்க சபார்டினேட் போர்ஸ் தான் தமிழ்நாட்டுல. அப்படி இல்ல, நீங்க மேஜர் காமராஜரோட முடிஞ்சு போச்சு சார். நீங்க என்னைக்கு காங்கிரஸ் அப்படி இல்ல, நீங்க சொல்ல முடியாது. எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க ஏதோ உங்களுக்கு நம்பர் அதிகமா இல்லன்னு உங்களை கூப்பிட்டு 2 மினிஸ்டர் கொடுத்தாங்க. அப்படி இல்ல சார். தனித்து களம் காண வேண்டும், தனித்து நம்ம செயல்பட வேண்டும். இதுவரை தனித்து களம் காணவில்லை, தனித்து செயல்படவில்லை. ஒரு தேர்தல் தனித்து களம் காணணும், அடுத்த தேர்தலில் ஓரளவுக்கு இந்த தேர்தல் 5% வாங்கினோமா, அடுத்து 8 ஆகும், அடுத்து 10, அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எப்பவுமே ஒருத்தர் கூட்டணியே போயிருந்தீங்க, நமக்கு என்ன நம்மளுடைய பவர் என்னன்னு நமக்கே தெரியாது. ரைட். 28 வாங்கி 5 தான் ஜெயிச்சிங்க. அதான் சொல்றேன். அது திமுக தயவில் ஜெயிச்சது. திமுக கூட போனதுனால தான் அந்த 5 வந்தது. இதே திமுக விட்டு அன்னைக்கே தாவேக்காவோடு நாங்கள் சென்றிருந்தால் இன்னைக்கு 50 ஜெயிச்சிருப்போம், 70 ஜெயிச்சிருப்போம். காங்கிரஸ் 50-70. ஆமா, நிச்சயமாக சார். ஏதாவது யோசிச்சுட்டு சொல்லுங்க சார். யோசிச்சு பார்த்து சொல்லுங்க சார். யோசிச்சு தான் சொல்றேன் நான். 50-70 எம்எல்ஏ. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? உண்மையான காங்கிரஸ்கால 75% எங்களோட தான் இருக்கான்னு சொன்னார்ல. அதான் உண்மை. அப்ப காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க இந்த முறை. நிச்சயமாக நான் சொல்றேன், காங்கிரஸ்காரர்கள்னு சொல்ல வரல. அதாவது மேல் மட்டத்தில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர் பற்றி என்னால் பேச முடியாது, எனக்கு தெரியாது. அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்களுக்கு திமுகவை பிடிக்கவில்லை. அவர்கள் நிச்சயமா தாவேக்காக. அடிமட்ட தொண்டர்கள் எங்க காங்கிரஸ், அந்த பழைய அந்த உயிர்ப்போட இருக்கிற காங்கிரஸ் எங்க இருக்கு? இளைஞர்கள் இல்லைங்கிறீங்களா?
எந்தெந்த ஊர்ல நான் இருக்கு சார்? காமிக்கிறேன். எந்தெந்த ஊர்ல எல்லா காங்கிரஸ்? ஊர்லயும் இருக்காங்க சார். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. நீங்க காமிக்கிறேன் சொல்லுங்க, காமிக்கிறேன். நீங்க ஒன்றும் ஃப்ரீயா இருந்தா வாங்க. எங்க அண்ணன் மாணிக்கத்தார் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார்கள். நீங்க கூட வாங்க. எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் வரவேற்பு இருக்கிறது, எப்படி காங்கிரஸ் உயிர்ப்பாடு இருக்கு, நீங்க லைவா பாத்துக்கலாம். ம். நீங்க வர்றது தயாரா? சார் ஒரு 4 ஊர் மட்டும் சொல்லுங்க. நீங்க எந்த 4 ஊர் வீக்கா இருக்குன்னு சார் சொல்லுங்க. செலக்டடா கன்னியாகுமரி சைடு எங்க இல்ல இல்ல அது வேண்டாம். இருக்கு சார். கன்னியாகுமரி பேசவே வேண்டாம். எந்த ஊர் வீக்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஊருக்கு நீங்க வாங்கலாம். எங்க அண்ணன் மாணிக்கத்தார் வரும்போது. சரி, எங்க ஊர் பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் கோபிநாத், செல்லகுமார் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்கல்ல, ஆமா அவங்க எல்லாம் திமுக தயவுல அதான் ஜெயிச்சாங்க சார். அது வீக்கா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. இல்ல நான் சொல்றேன், நான் என் ஊரை சொல்றேன். நான் என் ஊர் ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் இவங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்கன்னா திமுக ஓட்டு அங்க விழும். அங்கெல்லாம் வந்து திமுக தான், காங்கிரஸ் கிடையாது, அது தெரியுமில்ல. அது மாதிரி நான் சொல்றேன், எங்க ஊர் இருக்குல்ல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாங்குநேரி, அங்கெல்லாம் திமுக ஜெயிக்க தெரியுமா? அதெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு தான். இல்லைன்னா திமுக அந்த ஜெயிக்காது. கீதா ஜீவனுக்கு ஓட்டே போடலையா? யார் சொன்னா? ஆமா, அந்த வாட்டி ஓட்டு போடல. காங்கிரஸ் ஓட்டு போடல. அதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு உங்களுக்கே கூட போட்டுக்கலங்க. 3 மொத்தம் 6 சட்டமன்றமா உங்க வடக்கு மாவட்டத்துல வருமா? 6 எத்தனை வருது? 3 மூணுத்துல எத்தனை காங்கிரஸ் ஜெயிச்சிங்க சொல்லுங்க? காங்கிரஸ் திமுக கூட்டணி 2 ஜெயிச்சது. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஒர்க் அவுட்டே ஆகலையே. அதான் 2 ஜெயிச்சதுங்கிற வேலையே செய்யறீங்க, ஜெல்லி ஆகாதது எங்க நீங்க ஓட்டு? அது அந்த ஓட்டுக்கு நீங்க எப்படி உரிமை கொண்டாடலாம்? சரி, அவங்க ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அம்பாசமுத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 2வது இடம் வந்து இருக்கு. 10,000 ஓட்டுல தோத்துருக்காங்க. ஆக நீங்க வந்து தெற்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டு ஜாஸ்தி. உண்மையை சொன்னா அங்க வந்து திமுக கை கொடுத்தது காங்கிரஸ் தான். அதுல மாட்டுக்கிறது கிடையாது. அதுல நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, நீங்க வந்து அனிதாராசன் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்ல காங்கிரஸ் ஓட்டு இல்லாம ஜெயிச்சம்பாரு. கண்டிப்பா காங்கிரஸ் ஓட்டு இல்லாம அவர் ஜெயித்துக்க முடியாது. அவர் எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாரு? தொடர்ச்சியா ஜெயிக்கிற ஒரு தலைவர் தான் அவரு. அடையாளம் தான் தலைவர். ஆமா சார். உங்களுக்கு தலைவர் சார். தூத்துக்குடி திருச்செந்தூர்னா கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் தாங்க. வேற யாரு? எங்க வேணுகோபால் யாரு சொல்லுங்க? தலைவர் வேணுகோபால் அவர்களை வந்து மாமா பையன் பப்ளிக்ல பேசுற தலைவரா? அநாகரிகமா பேசுற தலைவரா? ராகுல் காந்தியை நாங்க வந்து அவன் பேசுற தலைவரா? ஒரு ஆத்தூர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல முதலமைச்சர் கோவப்படுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்க. தப்பு இல்ல சார். தலைவர்ங்கிற ஒரு நன்றி கூட ஒரு தலைவர் நம்ம அவங்களால ஜெயிச்சோம், கூட இருந்தோம், 5 சீட்டு ஜெயிச்சோம், அவங்களால 2 மினிஸ்டர் வாங்கியிருக்கோம். தலைவருடைய பண்பு சொல்லிடுறேன் கேளுங்க சார். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு, ஐயா ஏதோ அவங்க நம்பர் கம்மியா இருக்காங்க, நாங்க போறோம், மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு மரியாதை கூட ஒண்ணுமே சொல்லலையா சார்? சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அப்பெல்லாம் சொல்லுங்கிற அவசியம் நீங்க இப்படி கட்டி விட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்களை யாருமே இந்தியா முழுக்க உங்களை யாருமே ஏத்துக்கல பாருங்க. அதனாலதான் ஏத்துக்கல. நாங்க பாத்துக்கிறோம் சார். அடுத்து 2029 எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் வருவார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்னு சொல்ல நான் செய்யறத. நான் அரசியல் விட்டே போயிடுறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார் பாத்துங்க, இனி எந்த காலத்திலும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க விட மாட்டோம். அனிதா ராதாகிருஷ்ணன் தானே அந்த இந்தியா பிளாக்கே ஒருங்கிணைச்சிட்டு இருக்காரு. இந்தியா பிளாக்கே கும்முடி முடிய தாண்டா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இப்ப என்ன மொழி பேசணும்னு தெரியாது. அவர் மினிஸ்டர்லாம் ஆயிட்டார் சார் இந்த நாட்டுல. எந்த நாட்டுல? தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இந்தியாவிலே மினிஸ்டர் ஆனாரு. கும்முடிபுடி தாண்டா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியுமா தெரியாது. கும்முடிபுடி தாண்டா அவரால் பேச முடியாது. இந்தியா பிளாக் கல அரசியல்வாதி, பண அரசியல்வாதிங்க. பண அரசியல்வாதி. ஓட்டுக்கு இவ்வளவு கொடுத்தா ஜெயிக்கணும் தெரியும். பண அரசியல்வாதி அவரு. கல அரசியல்வாதி. இந்த எலெக்ஷன் எத்தனை கோடி சொல்ல முடியுமா? நீங்க நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும். நீங்க அந்த ஊர்ல போய் இறங்கி, திருச்செந்தூர்ல போய் இறங்கி சாமி கும்பிட்டுட்டு உள்ள பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, அனிதா ஆட்சி இந்த வாட்டி எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு இந்த எலெக்ஷன் கேளுங்க. அனிதா அண்ணாச்சி இதுக்கு முன்னாடி பெருமாள் சாமிக்கெல்லாம் என்ன தொகை கொடுத்து உங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதெல்லாம் அதிகம் கணக்கு கேட்டா கண்டிப்பா கேளுங்க. அதிகம் கேட்பேன். கண்டிப்பா கேளுங்க. கடந்த காலங்கள்ல கண்டிப்பா கேளுங்க. இது வரைக்கும் நான் வெளியே வந்துட்டீங்க சொல்லுவீங்க. இல்ல, நான் இது வரைக்கும் ஆச்சு திமுக அமைச்சர் 2 பேர் வீட்டு வாசல்ல எதுக்காக போய் எந்த ரெக்கமெண்டேஷன் இல்ல, ஒரு ஸ்கூல் அட்மிஷன் கூட போய் நின்னது இல்ல. நான் அப்படிப்பட்ட காங்கிரஸ்காரன். எதுக்குமே நின்னது இல்ல, எதுக்குமே நிக்கவும் மாட்டேன் நான் அவங்கள்ட்ட. சார் இந்த பக்கம் ஒரு ராஜ்யசபா வாங்கிட்டீங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி வாங்க. அடுத்து உடனே இங்க ஒரு ராஜ்யசபா கேட்டு. இந்த ராஜ்யசபா எந்த கணக்கு வரும் தெரியுமா? கனிமொழி அவர்கள் முதல் ராஜ்யசபா ஆகும்போது எம்எல்ஏ இல்லைன்னு சொல்லி வந்து எங்களுக்கு இருந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அது எத்தனை காலம் ஆயிடுச்சு? அதுக்கு காம்பன்சேஷன் அது எனக்கு தெரிஞ்சு 2006 அந்த கடனை வசூலிச்சோம். அவ்வளவுதான். அந்த கடனை இப்போ 20 வருஷம் ஆச்சு. அந்த கடன் வசூலிக்கு 20 வருஷம் 50 வருஷம் கடன் வசூலிக்கு தப்பு. என்னங்க நீங்க என்னங்க கடன் வசூல் இல்லங்க? அப்ப கனிமொழிக்கு வந்து ஒரு நியாய தர்மம் வேண்டாமா? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியில இருக்கும்போது அங்க ஒரு ராஜ்யசபா, அடுத்து ஒரு புதுசா இங்க போய் ஒரு டிமாண்ட், அங்க ஒரு இது ஒன்னு கிரியேட் பண்ணி அங்க ஒரு ராஜ்யசபா. இல்லன்னா நம்ம ராஜ்யசபாவை பார்க்க முடியுமா காங்கிரஸால? சரி, தமிழ்நாட்டுல எங்க சார் கடைசியா நீங்க பார்லிமென்ட் போனீங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல போன தடவை எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க, அதுக்கு முந்தின தடவை எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க சார்? 10 எம்எல்ஏ, இப்ப 5 18 எம்எல்ஏ இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க நீங்க சார். அது எல்லாமே திமுக தயவில் வெற்றி பெற்றது. நீங்க தான் சொல்றீங்க ராஜ்யசபா பார்க்க முடியுமான்னு. ஏங்க நீங்க வந்து இன்னும் யதார்த்தம் மக்களுடைய மனசை நாடி துடிப்பை நீங்க இன்னும் பிடிச்சு பார்க்கணும். மக்களுடைய நாடி துடிப்பை இன்னும் பிடிக்கிறதுக்கு சரியான தலைவர்கள் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எங்க அண்ணன் மாணித்தார் ஆகட்டும் சரி, இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் ஆகட்டும் சரி, நான் துரை வைகோ அவர்களையும் சேர்த்துக்கொள்வேன். இவங்கெல்லாம் மக்களுடைய நாடி துடிப்பை நல்லாக பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்காங்க? நீங்க இந்த தாம்பீக அரசியல், அடுத்த முந்தானத்தை பேட்டி கொடுக்குறது கீதா ஜீவன்,
அவர்கள் வந்து நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு நீங்கள் மாலை அணிவிக்கக்கூடாது திமுக, நீங்கள் வந்து முக்தார் அவர்களும் சரி மற்றவர்களும் அவ்வளோ அசிங்கமாக பேசினீங்க காமராஜரை. முக்தார் வந்து ஊழல் குற்றவாளி என்று காமராஜரை பேசினாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்க ஆட்சியில் அவர் திமுக உறுப்பினர் கிடையாது, அவர் ஒரு ஊடகவியலாளர். ஊடகவியலாளர் அதுக்கு இப்போ ஒரு பிரச்சனையே வேற ஒரு பிரச்சனையில அவர் வழக்கம் சந்திச்சு உள்ள இருக்காரு. யார் அந்த வழக்கு செஞ்சு யார் உள்ள வச்சா? யார் உள்ள வச்சா? திமுக அரசு வச்சது. திமுக அரசு வச்சது யார் வச்சா? திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அன்றைய எடுக்கு? இப்போ நான் இன்னைக்கு வந்து பெரியாரை பற்றி தப்பாக பேசினா என் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? நான் இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் பற்றி நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உலகில் ஒரு பொறுப்பு, நான் மாவட்ட தலைவர் ஒரு பொறுப்பு, நான் ஒருத்தரை பற்றி தப்பாக ஒருமையிலேயோ அசிங்கமாக பேசினா என் மேலே நடவடிக்கை எடுக்க சார். ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த எல்லாருமே இவ்வளோ பிரச்சனையை தாங்கிட்டு எதுக்கு சார் கூட இருந்தீங்க நீங்க? சார் நான் வந்து இல்லை சார், அவங்க அடிச்சிருக்காங்க, உங்களை போட்டு அழுத்திருக்காங்க, மிதிச்சிருக்காங்க, நசுக்கியிருக்காங்க, எங்களை வந்து அடிமைகளாக வைக்கணும்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அடிமையா இருந்தீங்க திமுக. உண்மையில அடிமையா இருந்தீங்க. ஆமா, எதுக்கு இந்த அடிமை வேஷம்? அதுதான் வெளியே வந்தாச்சு. இப்போ அதுதான் வெளியே வந்துட்டோம். சரி, இப்போ என்ன? இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சுபவமா ஃப்ரீயா? சார் காங்கிரஸ்காரனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குலாம் பதவியெல்லாம் முக்கியம். நான்லாம் ராகுல் காந்தி அவர்களிடம் டெல்லியிடம் போன 3 மாசம்னா டெல்லியில் மீட்டிங் நடக்கும்போது சொல்லிட்டே வந்தேன், எனக்கு எம்எல்ஏ பதவி எம்பி பதவி எதுவும் எனக்கு ஆசை கிடையாது, கட்சியை வளர்ப்போம், உங்களை பிரதமராக்க வேணும். நேரடியாக கூட்டத்தில் வைத்து 8 மாநில முதல்வர்கள் மாநில கூட்டம் நடந்தது, அதில் வச்சு நான் நேரடியாக சொல்லிட்டு வந்தேன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு. அப்படி ஆசை இல்லாதவர்கள் ஏராளமாக இந்த கட்சியில் இருக்கிறார்கள். எதுக்கும் கட்சி இந்த எங்களுக்கு காங்கிரஸ் தான் எங்களுக்கு என்ன பயன் இருக்கீங்க? நாங்கள் என்ன யார்கிட்ட போய் என்ன பயன்பட்டுட்டோம்? ஒன்றும் கிடையாது. நான் மற்ற மாதிரி டெண்டர் கான்ட்ராக்ட் எடுப்போமா, இல்லை மற்றவங்க மாதிரி ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க சொல்லி காசு வாங்குவோமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் இது வரைக்கும் நான் இந்த டெண்டர் எடுத்தது இல்லை, கான்ட்ராக்ட் எடுத்தது இல்லை, கவர்மெண்ட் வேலை இது பண்ண மாட்டேன், வட்டி கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட் அடுத்தவங்க நல்லா தாட்டைப்படுவாங்க, என்னுடைய இது அதான். நான் அந்த மாதிரி தான் காங்கிரஸில் இருக்கிறவங்களோட நிலைமை. எப்போவுமே காங்கிரஸ் இருக்கிறது ஒரு போதை சார், அது ஒரு போதை. காங்கிரஸில் இருப்பது ஒரு போதை, அது ஒரு பெருமை, அது வந்து ஒரு நமக்கே ஒரு ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும் காங்கிரஸ்ல இருக்கிறோம். இதுகாரம் உங்களை திமுக ஒரு பெரிய பொசிஷன்ல வச்சு பார்த்துச்சு. இப்ப டிவிக்கு என்ன மாதிரி இடத்துல கொடுக்குன்றது தெரியல, பாத்துக்கலாம், அது நம்ம செகண்டரியா பார்த்துக்கலாம். பட் ஆனாலும் நீங்க வந்து ஒண்ணு அந்த குதிரையில சவாரி செய்யணும், இல்ல இந்த குதிரையில சவாரி செய்யணும், ஒண்ணு அந்த முதுகுல ஏறி சவாரி செய்யணும், இல்ல இந்த முதுகுல ஏறி சவாரி செய்யணும். சவாரி செய்ய வேண்டும் ஆசை இல்லை சார். சவாரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சவாரி காங்கிரஸ் சவாரி செய்யுதுன்னு எல்லாரும் சொல்றீங்க, அது தவறு. சவாரிலாம் செய்யல. வண்டியில் 4 வீல் இருக்கா, 4 வண்டி 4 வீல் தான் ஓட்ட முடியும், அதில் ஒரு வீலை நாங்கள் இருப்போம்னு தான் சொல்ல வரோம். ஒரு வீல் அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்தன் இல்லாம தான் அது எப்படி நீங்க சொல்றீங்க? எப்பவுமே கூட்டணியில் இருந்தா மட்டும் தான் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தனா தெரியுறீங்க சார். அதான் 4 வீல் இருந்துச்சுன்னா 4 வீல்ல ஒரு வீல் தாவேக்கா. சரி, நீங்க தாவேக்கா முதன்மையான வீல் ஃப்ரண்ட் வீலா எடுத்துட்டு போகுது, நாங்க பேக் வீலா எடுத்துட்டு போறோம். யாராவது ஒரு வீல் இல்லைன்னா அந்த வண்டி ஓடாது. அப்படி இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். யார்ட்டையும் நாங்கள் சவாரி செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை சார். மோடி அமித்ஷா 2 பேருமே ஒரு வார்த்தையை சொன்னாங்க. குறிப்பா அமித்ஷா சொன்னார் காங்கிரஸ் முக்து பாரத்னு, காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குவோம்னு. ஆனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டா நீங்க இழந்துட்டே வந்தீங்க. உங்களுக்கு கை கொடுத்தவர்கள் சில மாநில தலைவர்கள் தான், அதில் ரொம்ப முக்கியமானவர் ஸ்டாலின். அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு எந்த இடத்துலயுமே இல்லாமே போயிடுச்சு சார். நல்ல கேள்வி. இப்பதான் கேட்டிருக்கீங்க, இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கம் சொல்றவங்க நிறைய பேர் காணாம போயிருக்காங்க, அது வேற விஷயம். அவங்க தான் ஜெயிச்சு 3 முறை ஜெயிச்சிட்டாங்க. யாரு? பிஜேபி. அவங்க முத எத்தனை சீட் இருந்தாங்க? 3 முறைக்கு முன்னாடி 303 ஃபர்ஸ்ட். இல்ல அதுக்கு முன்னாடி எத்தனை சீட் இருந்தாங்க? 2 சீட் இருந்தாங்க. ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? இந்தியாவிலேயே எத்தனை சீட் இருந்தாங்க? 2 சீட். வாஜ்பாய் அரசுக்கு அப்புறம் 2 சீட் வந்தாங்க. அப்புறம் தான் வந்து 3. அதே மாதிரி வந்து நாம எவ்வளவு இருந்தோம் அரசியலில்? அவங்க 2 3 இருக்கும்போது நம்ம எவ்வளவு இருந்தோம் அரசியலில்? இல்ல சார், அதையும் சொல்லுங்க சார். அரசியலில் சார் அந்த நம்பர் சொல்லுங்க சார், நல்லா இருக்கும். நம்ம 283 நம்ம இருந்தோம். 300 சீட்டு கிட்ட 300 சீட் கிட்ட இருந்தோம். கடைசியில எவ்வளவு? 45, 44, அரசியலில் 97. சார் அதுக்கு காரணம் நான் அப்படின்னு சொல்றேன், அதுக்கு பகிரங்கமா குற்றச்சாட்டு விடுறேன். ராசாவின் 2G ஊழல் தான் எங்கள் சர்க்கிளுக்கு பெரிய காரணம். என்னது இதான் உண்மை. உங்க ஆட்சி காலத்துல நடந்தது தூக்கி திமுக மேல பழிய போட்டுக்கிறீங்க. உண்மை. அப்ப கவர்னன்ஸ் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அப்போ அப்படின்னு மன்மோகன் சிங் தான் கையெழுத்து கும்பிட்டு கேட்டாருன்னு சொல்லி திருப்பி சொல்றேன்ல. டிஆர் பாலு பத்தி பார்க்கும்போது எப்பா சாமி விட்டுருங்கப்பா, என்னைய இந்த ஆளை மட்டும் கணிஷ்ல இடங்காக்க கையெழுத்து கும்பிட்டு கேட்டது யாரு? எங்க ஆளுக்கு தானே. இல்ல நம்பர் 10 ஜென்பத்தினுடைய ஆளுகைக்குள்ளார அப்ப வந்து அந்த அரசாங்கம் இல்ல. அரசாங்கம் இருந்தது. அன்று அரசு பிஜேபி வந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக பொறுத்து கொண்டு திமுக வைத்திருந்தோம். அதான் இன்னைக்கு பிஜேபி வந்துருச்சே சார், அசுரவேக வளர்ச்சி ஆகி போச்சு. எங்க வந்துருச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி நிலைமை என்ன? 11% கிட்ட எடுத்தாங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொன்னதான் புரியும். இண்டிவிஜுவலா 11.something%. அந்த மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா என்னைக்காவது காட்டியிருக்கோம்? எப்ப இண்டிவிஜுவலா காட்டி எடுத்தாங்க காங்கிரஸ் வந்து? ஆமா 11.something அண்ணாமலை தலைவரா இருந்த காலத்துல. அது ரைட். இப்ப நாங்க இனிமே காமிப்போம் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி இண்டிவிஜுவலா காட்டவே இல்ல. கண்டிப்பா கூட டிவிகே நம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துப்பீங்க நீங்க. டிவி சார் இப்ப 5 ஜெயிச்சதே பெரிய சாதனைன்னு நினைச்சிட்டீங்க நீங்க இந்த முறை. சத்தியமா நினைக்கவே இல்ல. அப்படி நினைக்கவே இல்ல. 5 ஜெயிக்காதுன்னு நினைச்சேன். நீங்க 5 ஜெயிச்சது சாதனைங்கிறீங்க, நான் 5 ஜெயிக்காத நினைச்சேன். ஏன்னா கூட இருக்குது திமுக.
ம். திமுக மேல மக்கள் இருந்த கோபம் எவ்வளவு ஒரு ஒரு இப்ப ஏதாவது தீண்டத்தகாத கட்சி, தீய சக்தி, எப்படி மோசமான கட்சின்னு மக்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்துச்சு. என்னது தீண்டத்தகாத தீண்டத்தகாத கட்சி, தீய சக்தி. என்ன சார் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாங்கல்ல, பச்சையா பேசுறேன். விஜய் அவர்களுடைய வாடை இப்போ வந்துருச்சு இல்ல இல்ல பச்சையா சொல்றேன். பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களா இல்லையா திமுக? நீங்க சொல்லுங்க அது பதில். காங்கிரஸ் என்ன பண்ணிருந்தீங்க? நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. நாங்க அங்க முன்னாள் வச்சோம். தலைவர் செல்வ பெருந்தகை நாங்க இல்ல வச்சோம். முன்னாள் தலைவர் செல்வ பெருந்தகை என்னெல்லாம் பலனை அனுபவிச்சாரு இந்த ஆட்சி காலத்துலன்ட்டு சார் நீங்க வந்து லிஸ்ட் இருக்கு சார், நிறைய பேர் நீங்க லிஸ்ட் அவர்தான் சொல்றாங்க. கேட்கணும். நான் அதாவது நீங்க உங்க தலைவர் சார், அதான் நீங்க அவர்தான் மாவட்ட தலைவர் சார். மாவட்ட தலைவர் ரைட். மாவட்ட தலைவர் நீங்க கேட்டீங்களா தலைவரே? நீங்க மட்டும் வளர்ந்தீங்களே தலைவர். எனக்கு பங்கு கொடுன்னு கேட்கணும்ங்கறீங்களோ சார்? அப்ப அவர் வளர்ந்தாரா இல்ல? அவர் எங்களுக்கு பங்கு அவர் என்னென்ன கான்ட்ராக்ட் எடுத்தாரு, ஸ்கிராப் என்னென்ன பார்த்தாரு, எல்லாமே அந்த லிஸ்டே சொல்றாங்க. பெரிய ஒரு இதே எனக்கு உண்மையில அதெல்லாம் தெரியாது. நான் அதெல்லாம் அவங்க தொழில் விஷயத்துல யார் விஷயத்திலும் தலையிட மாட்டேன். எனக்கு தெரியாது. திமுக ஆட்சி காலத்துல ஒரு சில பேர், எனக்கு செல்வ பெருந்தகை அவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, ஒரு சில பேர் திமுகவிடம் பலன் பெற்றதனால், காங்கிரஸ் கட்சியை அவரிடம் அடமான வைத்த காரணத்தினால் இவ்வளவு ஒரு சறுக்கை நாங்கள் சந்தித்தோம். இனி அந்த தவறு நிகழாத வண்ணம் நடைபெறும். அதிகாரத்துக்காக இப்படி அணிமாறி இருக்கீங்க. உங்களை இந்தியா முழுக்க இப்ப நம்புவாங்களா? யாரு? இந்தியா பிளாக்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒண்ணா இருக்குமா? ஐயோ எல்லாரும் பாராட்டுறாங்க. திமுக முதுகுல குத்திட்டீங்க, அடுத்து என்னங்க நீங்க உங்க நாளைக்கு எங்க முதுகுல குத்த மாட்டீங்கன்னு யாரும் கேட்கல? யாருங்க இந்தியா பிளாக்ல யாருங்க கேட்பாங்க சார்? வர நாள் அடுத்து 8ஆம் தேதி ஒரு கூட்டம்னு எல்லாம் என்னமா சொன்னாங்க, நல்ல வேலை திமுக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்ல எல்லாரும் தான் சொன்னாங்க சார். அங்க ஹைலைட்டாவே திமுக தலைவர் தான் தெரிவாரு. நான் கேட்கறேன் ஒண்ணு மட்டும். அன்னைக்கு இந்தியா பிளாக் கூட்டம் நடந்துச்சுல்ல? ஆமா. அப்ப திமுக பங்கேற்கல. ஆமா. என் கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கேன். யார் வரமாட்டேன்னு சொல்லி பண்ணி இல்ல வர நாட்கள் சொல்லுவாங்க. சொல்லிருக்கேன் அன்னைக்கு. இல்ல அந்த கூட்டத்தை வேண்டாம்ப்பா, இந்த கூட்டமே வேண்டாம், எல்லாரும் வெளியே போயிருவோம், பெருந்தலைவர் திரு ஸ்டாலின் அவர் வரலன்றாரு, அதனால எல்லாரும் வெளியே போயிரும் சொல்லி சொல்லிடுறப்போ எல்லாருமே ஏன் வந்து அன்னைக்கு மட்டும் ஏன் கூட்டம் நடந்துச்சு? சார் தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட்டை இருங்க, தமிழ்நாட்டு தேர்தல் ரிசல்ட்டை உங்க இந்தியா பிளாக்ல உட்கார்ந்த சில தலைவர்கள் பேரே நான் சொல்லுவேன். அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் ட்விட்டர்ல போட்டு காங்கிரஸை வசைப்பாடினாங்கன்னு என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறையா. சரிங்களா? நீங்க திமுகவுக்கு எப்படி எல்லாம் நீங்க வந்து துரோகம் பண்ணீங்கன்னு அவங்க பேசுறாங்க. அல்ல நீங்க இப்ப திமுக சார்பா பேசுறீங்க, நான் திமுக கேள்வி கேட்கறேன் சார். நான் திமுக சார்பா பேசுறேன். நான் கேட்கறேன் கேள்வி நீங்க திமுகவுக்கு உண்மையா இல்லையான்னு நான் கேட்கறேன் சார். நான் கேட்க நீங்க நியாயவான் போல இன்னைக்கு பேசுறீங்களேன்னு கேட்கறேன். உண்மையா இல்லங்கிறது இரண்டு பக்கமும் இருக்கணும் சார். உண்மைங்கிறது இரண்டு பக்கமும் இருக்கணும். உங்களுக்கு என்ன சார் மரியாதை கொடுங்க? என்ன மரியாதை கொடுத்தாங்க? சீட்டு ஒரு ராஜ்யசபா சார், நீங்க என்னைக்காவது நீங்க 28 சீட் எல்லாம் அந்த அளவுக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு 10 சீட் 15 சீட் கொடுக்கலாம். முடிச்சுக்கிறேன். 28 சீட்டு ராஜ்யசபாவோட முடிச்சு விட்டுருங்க. அதை நீங்க அதை பேசாங்க. அதுக்கு கீழே வரும்போது மேயராடும் சரி, உள்ளாட்சியிலும் சரி, எங்களுக்கு என்ன மரியாதை இருந்துன்னு நினைச்சீங்க? நீங்க வந்து அந்த எம்எல்ஏக்கள் 28 பேர் ஆனதும் சரி, இந்த 10 பேர் எம்பி ஆனதும் சரி, அதை பத்திலாம் பேச வேண்டாம். உள்ளாட்சியில கீழே ஒருத்தர் இருக்கா பத்தியில எங்க காங்கிரஸ்காரன், அவன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும், வார்டு கவுன்சிலர் ஆகணும், அவனுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? தூத்துக்குடி உள்ளாட்சி பதவிகள்ல இருக்காங்க சார், இப்ப இருக்காங்க. உங்களுடைய கவுன்சிலர்கள் இருக்காங்க. கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். தூத்துக்குடி மாநகராட்சியில ஒரே தொகுதியில கைச்சனும் போட்டுடுச்சு, உதயசனும் போட்டுச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல நீங்க ஏற்கனவே இவ்வளவு முரணோட இருந்துட்டு நீங்க அங்க வந்து உட்காந்து ஒரு ஜெயிச்ச அந்த வெற்றியை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் அதை போய் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு 2 மினிஸ்டர் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றும் பலன் கிடைக்காமலாம் போல. திமுக தயவுல ஒரு மினிஸ்டர் பாருங்க, எந்த காலத்துல நீங்க கடைசியா மினிஸ்டர் எப்போ ஆனீங்க? நீங்க 50 வருஷம். இப்ப திமுக தயவுல பாருங்க, தாவேகாவுல மினிஸ்டர் ஆயிருக்கு. திமுக தயவுல? ஆமா சார். சரி சரி. திமுக தயவுல தான் சார். திமுக தயவு. திமுக முதலமைச்சர் யார் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு வாங்கினது இது? சரி திமுக திமுக சரி திருமதி கனிமொழி அனுப்பி டெல்லியில வந்து ராகுல் காந்தி செஞ்சு கூட்டணிக்காக பேச அவசரமா அனுப்புனது யாரு? யாரு? இல்ல அவங்க பேசினதுக்கு பிறகு அதுக்கான இல்ல சார், உங்க சைடுல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ்? யார் அனுப்புனா? யார் அனுப்புனாங்கன்னு செல்வ பெருந்தகையும் திரு சிதம்பரம் அவர்களும் நேரா இதுக்கு வந்தாங்கல்ல, இது செனட்டாப் ரோடுக்கு வந்தாங்கல்ல, வீட்டுக்கு சித்ரானந்தன் சாலைக்கு. அவங்க கிட்ட கேளுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் இப்ப சொல்றேன், நான் உங்கள்ட்ட உண்மையை சொல்றேன். திமுக வந்து பாஜகவிடம் மறைமுக டீலிங் வைத்திருக்கிறது. இதில் வந்து பாஜக எப்படி கேம் விளையாடுச்சுன்னா, காங்கிரஸை வெளியே விட்டா அவங்க விஜயோட போயிடுவாங்க, அதனால காங்கிரஸ்க்கு 20 30 கொடுத்து தொலைச்சி அவங்கள உள்ள வச்சு அமுக்கிடு அப்படின்னு சொல்லி அசைன்மெண்ட் கொடுத்தது திமுகவுக்கு, அசைன்மெண்ட் கொடுத்தது பாஜக. இதுதான் உண்மை. அது எப்போ? அப்போ தேர்தலுக்கு முன்பா? இப்பவும் தேர்தலுக்கு முன்பே. இப்பயும் திமுக அதிமுக பாஜக எல்லாம் ஒரே லைன்ல. ஏன் திமுக ஆதரவோட அதிமுக ஆட்சி அமைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஐயா காதர்மதின்னு சொல்லிக்காரு, அவர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஐயா வந்து காதர்மதி வந்து விவரமில்லாதரா இல்ல அப்படி சார்? அப்புறம் ஜனநாயகத்தை காப்பாற்ற திமுக எங்களோட இருக்கணும்னு ஜோதிமணி பேசுறாங்க. இப்ப ராகுல் காந்தி பேசினார் சார், ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற திமுக எங்களோட இருக்க வேண்டும். ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது கூட இருக்குன்னு சொல்லல, நம்மளாம் சேர்ந்து இப்ப நம்மளாம் இருக்கோம். நம்ம தீபாவளி வாழ்த்து சொல்லும்போது நம்ம சொல்லுவீங்க, பொங்கல் வாழ்த்து, நியூ இயர் வாழ்த்து சொல்லும்போது ஹாப்பி நியூ இயர், இந்த வருஷம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி இல்ல பெருமாள் சாமி சார், ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா உங்க கூட திமுக இருக்கணும். அங்க
இந்திய அளவுல. நீங்க ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு இங்க இருக்க மாட்டீங்க, டிவிக்கு கூட போயிடுவீங்க. நான் ஓப்பனா அது என்ன ஜனநாயகம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு? இந்திய அளவுல திமுக வந்து நீங்க தமிழ்நாட்டுல திருப்பி ஒரு கூட்டணி காங்கிரஸ் கூட வருங்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரீங்களா? நீங்க தான் புது பாதையை தேர்ந்தெடுத்தீங்க சார். தேர்ந்தெடுத்தோம்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். திமுக இன்னொரு ஒரு அணியை கட்டமைக்க போகுது. அது வலுவா. அந்த அணி இந்தியா பிளாக் போல இன்னொரு பிளாக் அவரும் சொல்லிட்டாரு, ஆராசாவே சொல்லிட்டாரு, எங்களுக்கு தனியா நின்னு போராடுவோம், நம்ம தனிமையில் நிப்போம்னு சொல்லிட்டாரு. அவர் தனிமையில நிப்பாரு. இந்தியா பிளாக் மாதிரி ஒரு பெரிய பிளாக் இப்ப மோடி அமித்ஷாவை எதிர்க்க இப்ப உருவாக்க போறாங்க சார். மோடி அமித்ஷாவோட சேர்ந்தா சார் அவங்க பிளாக்கை உருவாக்க போறாங்க. நான் சொல்றேன் சார், அமித்ஷாவோட சேர்ந்தா சார் அவங்க பிளாக்கை உருவாக்குவாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரை சொல்லி பெரிய விழா வந்து OMC மைதானத்தில் எடுக்க போகிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். அதை வந்து அமித்ஷாவை அழைத்திருக்கிறார்கள். இது நடக்கிறது என்ன ஃபங்க்ஷன்? பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழா. சரி, அதுக்கு அமித்ஷா வராரு. அமித்ஷா வராரு. இது திமுக ஏற்பாடு. நீங்க என்ன புதுசா ஏதோ ஒன்று அடுத்து நம்ம மீட்டிங் வரும்போது அப்ப பேசுவாங்க, நடந்த பிறகு பேசுவோம். திமுக இன்றைக்கும் பிஜேபியோடு பயங்கரமா அலைன்மெண்ட்ல இருக்கு. இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இந்தியாவிலே ஒரு கட்சி பிஜேபியை வலுவா எதிர்த்ததுன்னா ஒரு மாநில கட்சி திமுக தான். அது தெரியுமா? கடந்த 5 வருஷத்துல வாஜ்பாய் பீரியட்ல கூட்டணியில இருந்து சார். நான் இப்ப கேக்குறேன், லாஸ்ட் 5 இயர்ஸ் அமைச்சர் வாங்கினப்ப கடைசி 5 வருஷம். ஆமா, அவங்க எப்ப அமைச்சர் கொடுக்கல எதிர்ப்பாங்க. நீங்க கூட எதிர்க்கல, காங்கிரஸ் கூட. இப்ப இதுக்கு பிஜேபி வந்து சனாதனம் சந்தானம் இதெல்லாம் பேசி அவங்க மட்டும் தான் கேஸ் வாங்கினாங்க. நீங்க என்ன எனக்காக பேசுனீங்களா? சனாதனத்தை பத்தி நாங்க பேசணும். நான் சாமி கும்பிடுவேன், நான் இந்து, நான் சாமி கும்பிடுவேன், சனாதனத்தை நான் நம்புறேன். சனாதனம் என்ன சார் சொல்லுங்க சார். முதல்ல சனாதனம் என்ன? ஏற்றத்தாழ்வு இருந்து நான் அது வந்து நான் கண்டிப்பா எதிர்க்கேன். சனாதனம் என்னன்னே தெரியாம சும்மா நீங்க வந்து சார் ஒரு மத சார்புள்ள ஒரு கட்சியை வலிமையாக எதிர்க்கணும்னா யாரு? மத சார்பற்ற ஒரு தலைமை யாரு? காங்கிரஸ் தானே. அந்த காங்கிரஸ் தன்னுடைய வேலையை சரியா செஞ்சீங்களா? நீங்க பிஜேபியை ஒழுங்கா எதிர்த்தீங்களா? திமுக பிஜேபி ஒழுங்கா எதிர்த்தோம். பிஜேபி திமுக இந்தியா முழுக்க ஏங்க திமுக தாங்க த்ரெட்னு பேசினாங்க தெரியுமா? இந்த திமுக எம்பிகளோட ஒரே 2000 கோடி கொண்டு போய் பிஆர் எலெக்ஷன்ல பிஜேபி கொடுத்தான்னு சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி மாதிரியா? யார் கொடுத்தது? டிஎம்கே. எங்க சார் ஆதாரம்? ஏதாவது நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியா? கேள்விப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்க. அல்ல அந்த மாதிரியா? இல்ல இப்போ செந்தில் பாலாஜி மேலயும் அனிதா கிருஷ்ணன் மேலயும் இடி ரைடுக்கு வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுக்காம ஃபேஸ் பண்றேன்ற. கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். அப்படிப்பட்ட திமுகவோட தான் இத்தனை நாள் நீங்க அந்த வண்டியில தான் சார் சேர பிடிச்சு உட்கார்ந்தீங்க. கவர்னர் எதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? பாஜக கவர்னர் எதுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு? செந்தில் பாலாஜி மேலயும் அனிதா கவர்னர் போய் கேளுங்க சார். அதுக்கு வந்து திமுக மட்டும் பிஜேபி கவர்னர்னா கவர்னர் போய் கேட்கணும். நாங்க இப்ப மட்டும்தான் நீங்க சார் என்றைக்குமே திமுக பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்துக் கொண்டு இருந்தது. இதெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க ஓப்பனாவே என்னுடைய மெயில் வேணா காமிக்கிறேன். எத்தனையோ மெயில் எங்க தலைவர்கள் இருந்த மெயில உண்மையிலே அவர்கள் மறைமுக கூட்டணி வைத்திருந்தார்கள். இது தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிந்து விட்டது. காங்கிரஸ் நீ தமிழ்நாட்டுல எந்திரிக்காதுன்றாங்க, அவங்க வந்து மேல வராதுன்றாங்க. இன்னைக்கு வந்து திமுக வந்து பித்து பிடிச்சு போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. ஒப்பாரி கழகமாய் போச்சு. ஓமுக ஒப்பாரி முன்னேற்ற கழகமாகி போச்சு. எங்க போனாலும் ஒப்பாரி தான். இன்னைக்கு வந்து ஆராசா பப்ளிக்கை வந்து நாதாரிங்கிறாரு. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சு கிடையாது. அனிதா வந்து அசிங்கமா பேசுறாரு. மாமா பையங்கிறாரு எங்க தலைவர் ஒருத்தரை. அப்புறம் ராகுல் காந்தி அசிங்கமா பேசுறாரு. திரு விஜய் அவர்களுக்கு அசிங்கமா பேசுறாரு அனிதா. கீதா ஜீவன் என்னைய பத்தி கேள்வி கேட்டுக்கு ஒருமையை அவங்க கிடக்கான் அப்படிங்குது. அப்ப என்ன ஒரு அவங்களுக்குலாம் தரம் இருக்குன்னு நினைக்கிங்க? தரம் சார். நீங்க ஒருத்தர் வந்து 7 தடவை 10 தடவை எம்எல்ஏ இருந்துட்டாப்புல அவன் தரமான ஆளா இருக்க மாட்டான். அதாவது ஒருத்தன் எம்எல்ஏவே ஆகலை, எம்பி ஆகலை, அதுக்காக அவன் தரம் இல்லாதாலும் இவன் வந்து 7 தடவை எம்எல்ஏ ஆகிட்டாங்கனால இவன் தரமான ஆகலாம் அப்படிலாம் நீங்க இடப்படக்கூடாது. அப்படி நீங்க இடப்படக்கூடாது. திமுக அடையாளம் காங்கிரஸ் அடையாளம். திமுகவோடு சேர்ந்தது தான் காங்கிரஸ் அடையாளமா இத்தனை காலம் தமிழ்நாட்டில் இருந்தீங்க. இங்க காங்கிரஸ்க்குன்னு ஒரு தனி அடையாளம் கிடையாது, தனி ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடையாது. கிடையாது சார். எங்களுக்கு ஓப்பனா சொல்லட்டுமா, நீங்க பகிரங்கமா சொல்லட்டுமா, இன்னைக்கு சூழ்நிலைகள் வேற. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் அதிமுக கூட்டணி இருந்திருக்கு. அதிமுக கூட்டணி இருக்கும்போது கொடுத்த மரியாதை, கிடைத்த மரியாதையை விட திமுக கூட்டணியில் தலைவர்களுக்கு மட்டும்தான் மரியாதை கிடைத்ததை தவிர தொண்டர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இந்த மரியாதையும் கிடைக்கவில்லை. அடிமை போல் தான் நடத்தினார்கள். தாவேகாவில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இது இன்னும் எலெக்ஷன் சந்திக்கணும். உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நிச்சயமாக எங்கள் தலைவர் மாணிக்கத்தார் அண்ணன் அவர்கள் நியாயமானபடி என்னென்ன இது கேட்கணுமோ கேட்டு வாங்கி உள்ளாட்சி தேர்தலில் நியாயமான எத்தனை சீட்டு வேணுமோ வாங்கி தருவார். நிச்சயம் ஜெயிப்போம். நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வோம். வரும் பாராளுமன்ற தேர்தலிலே 40க்கு 40 எங்கள் கூட்டணி ஜெயிக்கும். காங்கிரஸ் மட்டும் சொல்லாங்க. தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இப்போ திரு வைகோ அறிவாலயத்துல இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாங்களா? திமுக நீங்க மானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. தெரிஞ்சிடும் சார். மாட்டாங்க. ஒரு முறை விழுந்துட்டாங்க சார், அப்படியே விழுந்துட்டே இருக்க மாட்டாங்க. திமுகவுடைய வரலாறு உங்களுக்கே தெரியுமில்ல. அவங்க 2 சீட் இருந்தவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்க தெரியுமில்ல? சரி. ஆமா, அவங்க விழுந்தது காரணம் நீங்க எல்லாம் தான் அவங்களும் சொல்றாங்க. 2006 விழுந்தது காரணம் என்ன?
வந்துட்டாங்கல்ல, மீண்டு வந்தாங்கல்ல. 2019 இருந்து சார், அவங்களுடைய அவ்வளவு வெற்றி பெரிய எல்லாத்துக்கும் உங்களுடைய வெற்றி எல்லாத்தையும் அவங்களுடைய வெற்றியா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதே ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களோ, இன்னைக்கு இருக்கிற உதயநிதி அவரோ, வளரல் நிதி அவர்களோ பண்ண முடியுமா? என்ன உலக நிதியா? உளறி கொண்டிருக்கிறார். உளறி கொண்டிருக்கிறார் அவரு. அவங்க அமைச்சர் மூர்த்தி தான் சட்டசபையில் பிறகு கெத்து படம் பேரா சொல்லி அவரை பத்தி போலிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்க வீடியோ போட்டு காமிக்க உங்களுக்கு. மூர்த்தி அமைச்சர் அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கெத்து, நீங்கள் இப்ப நடித்த படமோ கெத்து, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் கெத்துன்னு உதயநிதி பத்தி பேசினாரு. இன்னைக்கு அவர் சொல்றது சினிமா மன்றமா இல்லது சட்டசபை இன்னைக்கு பேசுறாரு. என்னங்க இது? திமுகவை மக்கள் வெறுத்து விட்டார்கள், அதுதான் உண்மை. நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது திமுகவுடைய நம்பகத்தன்மை மக்கள் மத்தியிலே போய் காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா என்ன? தமிழ்நாட்டுல காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க தான் உண்மை. காங்கிரஸ் அக்செப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். காங்கிரஸ் இருக்கிற பேஸ் அப்படியே இருக்கு சார். சார் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சார், எங்கிட்ட கிராமத்தில் ஒருத்தர் நான் பச்சை சார் உண்மையை சொல்றேன். நாங்கள் காங்கிரஸ்காரரே சொல்றாங்க கூட்டணியில் நிற்குது. அவங்க அங்கே திமுக கூட்டணி நிற்குது. உதயசூரன் சின்னத்தில் ஓட்டு போடணும். நீங்கள் திரும்பியும் காங்கிரஸ் திமுகவோட போனதுனால நாங்கள் காங்கிரஸ்காரங்க உதயசூரனுக்கு ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போடவில்லை. காங்கிரஸ்க்குன்னு ஒரு பேஸ் இருக்குது சார். நீங்கள் நினைக்கிற மாதிரில ராகுல் காந்தி அவர்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது, இளைஞர் பட்டாளம் இருக்குது. எந்த தன்னலமும் இல்லாத தலைவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் காங்கிரஸ் நீங்கள் ஒரு பெம்மையை கிரியேட் பண்ணி என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 234 தொகுதியில் காங்கிரஸுக்கு ஆளே கிடையாது, கொடுத்தா சீட் கொடுத்தா 234 தொகுதியில் வேட்பாளர் உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு. 234 தொகுதி கொடுங்க, நான் வேட்பாளர் ஆள் தான். 234 தொகுதியிலும் வேட்பாளர் போடுற அளவுக்கு காங்கிரஸ் வலிமையா இருக்கு தமிழ்நாடு. அதை கொடுங்க, நான் காமிக்கிறேன். நீங்க தான் திமுக இருக்கும்போது காங்கிரஸ் இருக்காதா சார்? திமுக நாட்டை ஆண்ட கட்சி சார். காங்கிரஸ் மட்டும் காங்கிரஸ் ஒரு 60 வருஷம் ஆகி போச்சு சார். ஆளாத கட்சி காங்கிரஸ். காமராஜர் கால காங்கிரஸோட முடிஞ்சு போச்சு. அப்படி இருந்த காங்கிரஸ்க்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் எங்க இருக்கு? அப்படிப்பட்ட காங்கிரஸ்க்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் தெரியலனா, இவ்வளவு பேர் கூட்டம் வரானா எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. நேத்துக்கு கூட்டத்தை நாங்க 38 நாங்க கிட்டத்தட்ட 72 மாவட்ட தலைவர் இருக்கோம். எப்படி 72 மாவட்டத்துல எங்க கொண்டு தான் இருக்கிறோம். எப்படி 72 மாவட்டத்துல என்ன போட்டி தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாம் சார், உங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் இப்ப தெரிஞ்சு போயிரும்ல. டிவிக்கவே யோசிப்பாங்க இவங்க சரியா சேர்த்து நம்ம கரெக்டா தான் டிவிக்கேன்னு சொன்னீங்க. 234 தொகுதியில போட முடியுமான்னு. இதே 234 தொகுதியில ஆள் போட்டு அதுல ஒரு தொகுதியை ஏடிஎம்கேல எடப்பாடி விலைக்கு வாங்கி 233 தொகுதியில நின்று 108 ஜெயிச்சாங்க அவங்க. இதே தான் கிண்டல் பண்ணீங்க. சரி, திமுகவுக்கு இதே வேலை. அடுத்தவனை கிண்டல் பண்றது அவன் சொல்றேன். ஏன் தோத்தோங்கிற காரணத்தை நீங்க இன்னும் அறையவே இல்லை. இன்னும் என்ன பண்றீங்க? ஒப்பாரி வச்சுருக்கீங்க. அடுத்தவன் என்ன, இது என்ன, அதென்ன, நாம் ஏன் தோத்தோங்கிற காரணத்தை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க. டிவிகேவுக்காவது உண்மையா இருங்க சார். நீங்க நான் கேட்கல, திமுகவினர் கேட்கக்கூடிய கேள்வியை நான் வைக்கிறேன். சிம்பிளா சொல்றேன். அதாவது அவங்க சொன்னாங்க, அது சிவசங்கர் கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அங்கேயாவது போய் உண்மையா இருங்க. விவேகானந்தர் பையன் தானே சிவசங்கர்? சுவாமி விவேகானந்தரோட பையன் அவர் தான் சிவசங்கர். இல்ல இங்க எல்லாம் சுத்த சன்மார்க்கவாதிகளா? நான் கேட்கிறேன், அவர் நேத்து ஊழல் வழக்கு சன்மார்க்கவாதிகளா? நீங்க அவர் சொல்றதெல்லாம் நீங்க என்ன போய் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், டிவிக்காக உண்மையா சார். கூட்டணி என்றால் என்ன தெரியுமா? நீங்களும் எங்களிடம் உண்மையா இருக்க வேண்டும், நானும் உங்களிடம் உண்மையா இருக்க வேண்டும். அடுத்த இன்டர்வியூல உட்காருவோம். பாராளுமன்ற தேர்தலில் 40-40 ஜெயிக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த இதுல 120 தொகுதி எடுக்கிறோம். நாங்க இந்தியா முழுவதும் தொகுதி எடுக்கிறோம். கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் ஆக்குறோம். நாங்கள் கேட்கறதெல்லாம் அதுதான். பிரியங்கா காந்தி அவர்கள் ஆட்சியோ கட்சியோ பார்த்துக் கொள்ளட்டும், ராகுல் காந்தி அவர்கள் ஏதாவது ஒன்னே பார்த்துக் கொள்ளட்டும், எங்களோட ஆசை தான். நிச்சயமாக காங்கிரஸ் உயிர்த்தெழுந்து வரும். கேரளால எப்படி வச்சு திருப்பி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. மோடியை எதிர்க்கக்கூடிய வல்லமை ராகுலுக்கு இருக்கா அப்படின்றத கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டிய. கேரளா எப்படி வந்துச்சு? இல்ல நான் கேட்ட கேள்வியை நீங்க உள்வாங்கி, மோடியை எதிர்க்கும் வல்லமை அந்த அளவுக்கு ராகுல் காந்தி தன்னை வளர்த்து கொண்டாரா, அந்த அளவுக்கு இருக்காரா அப்படின்றது கொஞ்சம் கேள்விகளாவே இருக்கு. பாரத் ஜோடா யாத்ரா போனத ஒரே தலைவன் அடிக்கடி வெளிநாடு போயிடுறாருன்னு சொல்றாங்க. ஏன் வெளிநாடு போறவனு தப்பு இல்லையே? என்ன தப்பு? வெளிநாடு போறது குற்றமா? எவ்வளவு பிரச்சனை போயிருக்கு. நான் கேட்கிறேன், வெளிநாடு போடுறது தேச துரோகமா? வெளிநாடு போறது தேச துரோகம். இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் சிலது பேசுறாரு. நாட்டுக்கு நீங்க இப்ப சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. வெளிநாடு போறது தேச துரோகமா? இல்ல, இங்க நாட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடியில் வாசிக்கிற மாதிரி வெளிநாடு நாட்டுல பிரச்சனை நடக்கும்போது நீங்க இட்லி காலைல சாடாம இருக்கீங்களா, மத்தியானம் சாப்பாடு சாடாம இருக்கீங்களா, நைட் இட்லி சாடாம இருக்கீங்களா? நாட்டுல பிரச்சனை இருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல பீகார்ல உணவு பஞ்சம் வருது, அப்ப நீங்க சாடாம வீழ்த்திருவார். அப்ப ராகுல் கண்டிப்பா வீழ்த்துவார். பாக்கலாம் சார். நிறைய விஷயங்கள் காங்கிரஸ் மீது என்ன பார்வை வெளியே வைக்கிறாங்களோ அதை தான் நான் கேள்வியா வச்சிருக்கேன். கண்டிப்பாக மக்கள் கிட்ட கொடுக்குறேன். நேரில் நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி பெருமாள் சாமி. நன்றி, வணக்கம்.